குட் மார்னிங் வியூவர்ஸ். என்னோட லாஸ்ட் வீடியோ கமாடிட்டியை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருந்தேன். ஸோ கமாடிட்டி இஸ் நத்திங் சிமிலர் டு ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட் மாதிரி கமாடிட்டி மார்க்கெட்டும் ஒரு சந்தை. அந்த இடத்துல நம்ம கோல்டு, சில்வர், லெட்டு, காப்பர் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து பை பண்ணி செல் பண்ணுறோம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், இன்ட்ராடே, டெலிவரி, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். இது மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போது என்னோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற விஷயங்களை பற்றி நான் சொல்கிறத விட ஃபஸ்ட்டு பணம் எப்படி சம்பாதிக்கிறது ஈஸியாக கமாடிட்டி மூலயமா, கமாடிட்டி வணிகம் மூலயமா எப்படி ஈஸினா ஈஸி கிடையாது, கஷ்டம்தான். பணம் சம்பாதிக்கிறது எப்படி, ரிஸ்க்கு கம்மி பண்ணி சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்லிடுறோம். என்ன கமாடிட்டியை பற்றி இவ்வளோ சீப்பாக ஈஸியாக சொல்கிறாரு, என்ன ஒரு சரியான இன்ட்ரொடக்ஷன் இல்லையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த வீடியோ யாருக்குன்னு கேட்டேன், எனக்கு நான் சம்பாதிக்கணும். என்கிட்ட 1 லட்சம் 2 லட்சம் இருக்கு. இதை வச்சு நான் என் மாதம் ஒரு 5000 10,000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு 1 lakh 2 lakh இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா, அந்த 1 லட்சம் 2 லட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு இடம் வாங்கி போட முடியுமா? இல்லை. இன்றைக்கி லேண்டோட காஸ்டெல்லாம் எங்கேயோ இருக்குது. ஒரு 1 சென்ட் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த டைமில் 1 லட்சம் 2 லட்சத்துக்கு 1 சென்ட் வாங்கினாலும் அந்த 1 சென்ட்டை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். வாங்கினா 2.5 சென்ட் 5 சென்ட் கிரவுண்டு இப்படியே தான் வாங்க முடியும். ஸோ மினிமம் 10 to 15 lakhs தேவைப்படுது ஒரு இடம் வாங்கணும்னா. இன்னைக்கு சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி அமௌண்ட் இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேஃபர் சைடு, நோ ப்ராப்ளம். நல்ல இடமா, நல்ல அப்ரூவ்டு இடமா வாங்கினீங்கன்னா இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஒரு ஃபியூச்சரில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். பட் அந்த மாதிரி லேக்ஸ் கணக்கில் வச்சுருக்கவங்களுக்கு நான் பெருசாக ஐடியா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது யாருக்கு அப்படின்னு கேட்டேன், என்கிட்ட பணம் இருக்கு, நான் கடன் வாங்கல, என்கிட்ட 1 லட்சம் இருக்கு, 50,000 இருக்கு, இதை வச்சு நான் ஏதாவது சம்பாதிக்கணும். எனக்கு வெளியில் போய் இந்த காசை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கான நிலைமையில இப்போ நான் இல்லை. வீட்டில் இருந்தபடியே இந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா, ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு ரெவன்யூ இதில் வருமா அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ கமாடிட்டி ட்ரேடிங் பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் நீங்கள் போதும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மாதம் 5,000 to 10,000 வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். கண்டிப்பாக நான் அதை அஷூரன்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களால் 5,000 to 10,000, அதாவது 5 to 10% நீங்கள் மாதம் ஏர்ன் பண்ணலாம். இப்போ 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஃபுல்லாக மார்க்கெட்டில் உட்காந்து வாட்ச் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. ஒரே ட்ரேடில் கூட நீங்கள் இதை சம்பாதிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நான் பண்ணி தரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ சேஃபர் சைடாகவும் நீங்கள் ட்ரேட் பண்ணணும், அதிகமாக டைமையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 hour 2 hour அந்த அளவுக்கு கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கிரிப்ட் வாங்க சொல்லுவேன், அதுக்கப்புறம் நான் திரும்ப எப்போ வைக்க சொல்கிறேன்னா அப்போ நீங்கள் வைக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் ஏர்லியராகவே சொல்லுவேன், இந்த ரேட்டில் நீங்கள் ஆர்டர் போடுறது. ரொம்ப எமர்ஜென்சி கேஸ்னால் நான் சொல்லுவேன், அந்த டைமில் நீங்கள் இமிடியேட்டாக வைக்கணும். அது ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது, அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இப்போது என்கிட்ட 1 லட்சம் 50,000 இருக்குது, நான் இன்வெஸ்ட் பண்ணணும், சேஃபாக பண்ணணும், எனக்கு மாதம் ஒரு 5,000 10,000 வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற வீடியோ தான் இது.
இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்கிரீன் வந்து கமாடிட்டி ஓட ஸ்கிரிப்ட்ஸ், சாரி, கமாடிட்டி ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது க்ரூட் ஆயில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்க, கமாடிட்டி இண்டீசஸ். ஸோ இந்த மெட்டல்ஸ் போகிறேன் நான். இதில் மெட்டல்ஸு, சாஃப்ட்டு, மீட்ஸ், எனர்ஜி, கிரைன்ஸ், கமாடிட்டி இண்டீசஸ் அப்படின்னு நிறையா இருக்கு இல்லையா. இந்த மெட்டல் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கமாடிட்டியில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்னென்ன நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு அது அந்த இந்த அளவுக்கு இன்ட்ரொடக்ஷன் இருந்தால் போதும், பெரிய அளவுக்கு இன்ட்ரொடக்ஷன் இல்லை. மற்றதெல்லாம் நீங்கள் நான் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப அதிகமாக உங்கள் மூலையில் போட்டு திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காசு சம்பாதிக்க வந்துடுறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஓவரால் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதில் என்னென்ன கமாடிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், காப்பர், பிளாட்டினம், பல்லாடியம், அப்புறம் அலுமினியம், யுரேனியம், ஜிங்க்கு, இந்த மாதிரி. ஸோ லெட் இருக்குது, நிக்கல் இருக்குது, டின் இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த மெட்டல்ஸில் வரும். அப்புறம் எனர்ஜி அப்படின்னு போனீங்கன்னா நேச்சுரல் கேஸ், க்ரூட் ஆயில், பிரெண்ட் ஆயில், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே வரும். ஸோ நம்ம மேக்ஸிமம் ட்ரேடு எதில் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸில். லெட்டு, ஜிங்க்கு, அலுமினியம், காப்பர், கோல்டு, சில்வர் இதில் பண்ணுவோம். அப்புறம் எனர்ஜியில் க்ரூட் ஆயில் மேக்ஸிமம் பண்ணுவோம். நேச்சுரல் கேஸு ரொம்ப ரேராக தான் பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கிரிப்ட் எடுப்போம். இப்போ அதோட மூமெண்ட்டை உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படி மார்க்கெட் பண்ணுறோம், எப்படி ட்ரேட் பண்ணுறோம், எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சார்ட்டை நான் காட்டும்போது உங்களுக்கு கிளியராக போகும். சரி, இதெல்லாம் நான் ரெகுலராக இதை விட்டுருங்க, இந்த யூபிஎஸ் பெட்ராங்கிறத விட்டுருங்க. இதை நான் ட்ரேட் பண்ணுறதில்ல, இது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிருக்கேன். ஸோ இதை தான், இந்த 2-3 தான் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரேட் பண்ணக்கூடிய. இதை விட்டுருங்க, இது வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட ரேட். இதுதான் நம்ம மார்க்கெட். 2781 இருக்கு இல்லையா, லெட்டு மினி 342 ரூபா 80 காசு இருக்கு இல்லையா, சில்வர் மைக்ரோ 38,525. ஸோ இந்த 3 மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சில்வர் எடுப்போம். சில்வர் மைக்ரோ. சில்வரில் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. சில்வர், சில்வர் மைக்ரோ, சில்வர் மினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த சில்வர் மெகா அப்படின்னு சொன்னீங்கன்னா 30 கிலோவோட வேல்யூ. 30 கிலோ ஒரு லாட்டோட சைஸ் வந்து 30 கிலோ. சில்வர் மினி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து 10 கிலோ. ஒரு லாட்டோட சைஸ் வந்து 10 கிலோ. சில்வர் மைக்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 கிலோ. 1 கிலோவோட ரேட்டு தான் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. 38,525 ரூபா. இப்போது உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று காட்டும். இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஐடியா வருது பாருங்க. இதில் என்ன தெரியுது உங்களுக்கு? இது சில்வர் மைக்ரோ, அதாவது 1 கிலோ சில்வர் மைக்ரோவோட சார்ட்டு. அதாவது நான் எங்கே கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இங்கே 1 டே, இது 5 ஹவர்ஸ் சார்ட், இது 1 ஹவர் சார்ட். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து 1 டே சார்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த 1 டே சார்ட் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு சார்ட்லையும் நீங்கள் பண்ணும்போது அங்கே பொசிஷன் பண்ணும்போது, கர்சரை பொசிஷன் பண்ணும்போது அன்றைக்கி டேட் காட்டும். இங்கே பாருங்கள், டேட் பக்கத்தில் காட்டுதுங்க இல்லையா, 10/5/2017 டாப்பில் பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. 13/5, 12/5. இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லி விரும்புகிறேன். ட்ரேடிங் டேஸ் வந்து 5 டேஸ் வீக்லி. இதில் வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரும் போகும், மார்க்கெட் ஹாலிடேஸ் இருக்குது.
ஆஸ் யூஷுவல். ஸோ மண்டே டு ஃப்ரைடே தான் ட்ரேடிங் டேஸ் நமக்கு. கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட் 11:30 மணி வரைக்கும் மார்க்கெட் நடக்கும். இங்கே அதிகமாக வாலட்டைலிட்டி இருக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6லேருந்து நைட்டு 10 மணி இந்த டைமில் தான் அதிக ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் மார்க்கெட்டில். காலையில் வந்து இருக்கும், பட் முன்னாடி நாள் யூஎஸ் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனை பொறுத்து தான் காலையில் மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் ஆகும். வேறு ஏதாவது நியூஸ் ஃபேக்டர், அதனால தான் மார்க்கெட் வந்து காலையில் அதிகமாக ஃப்ளக்சுவேட் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா காலையில் பெரிய ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. ஈவினிங் 6 o'clock மேலே தான் இருக்கும். ஏன் ஈவினிங் 6 o'clock மேலே ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ தான் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். யூஎஸில் வந்து நம்ம ஈவினிங் டைமில் தான் உங்களுக்கு காலையில் 9 மணி 10 மணி அந்த மாதிரி அவங்க மார்க்கெட் ஓப்பனிங். ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த கமாடிட்டி ட்ரேடிங்கு நம்ம இந்தியாவோட நிலைமையை பொறுத்து கிடையாது. யூஎஸ் இன்னும் பல கண்ட்ரிங்களோட நிலைமையை பொறுத்து தான் இந்த வேரியேஷன்ஸ் இங்கே இருக்கும். கோல்டோட விலையை நம்ம இந்தியா தீர்மானிக்க முடியாது, சில்வரோட விலையை நம்ம தீர்மானிக்க முடியாது. எல்லாம் வேர்ல்டு மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதில் இருக்க ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் வேர்ல்டு மார்க்கெட்டோட ரேட் ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதுக்காக நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை பார்க்கணுமா, வேர்ல்டு மார்க்கெட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அது தேவையில்லை. ஆமாம், இந்த சார்ட்டை பார்த்து நீங்கள் சார்ட்டு கூட பார்க்க வேணாங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ண மட்டும் போதும். உங்கள் வேலை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நான் சொல்கிற மாதிரி ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான். அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 lakhக்கு வந்து 5,000 10,000 ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கான வழியை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் நான் சொல்கிற ஸ்கிரிப்டை வாங்கணும், நான் சொல்கிற ஸ்கிரிப்டை விற்கணும், நான் சொல்கிற ஸ்கிரிப்டை விற்கணும், நான் சொல்கிற ஸ்கிரிப்டை வாங்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இது ஓவரால் ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்காக தான் அது சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், அதனால தான் நான் அதை சொல்கிறேன். ஸோ இதில் திரும்ப சார்ட்டுக்கு வரும். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சார்ட்டும் ஒவ்வொரு டேஸ் காட்டும். இது 16, இது 17th May 17/5/2017 இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த அதுதான் ஒவ்வொரு டேஸ் காட்டு. ஸோ இதுதான் லாஸ்ட்டு சார்ட்டு, லாஸ்ட்டு டே நேற்று 23rd. இன்றைக்கி மார்க்கெட் லீவு, இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ 23rd 6 வந்து அதில் நிறையா கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ், வால்யூம். இந்த வால்யூம் விட்டுருங்க, அது அந்தளவுக்கு உங்களுக்கு தேவைப்படாது. ஓப்பன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன அப்போ இருந்த ரேட்டு, மார்க்கெட் ஓப்பனிங் ரேட் வந்து அந்த சில்வர் மைக்ரோனது காலையில் ஓப்பனிங் ரேட் வந்து 38,350 இருக்குது. அன்னையோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 38,697 போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 38,350 வரைக்கும் வந்துருக்கு. ஸோ அந்த ஹைக்கும் லோவுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் டோட்டல் மார்க்கெட்டோட ஆசிலேஷன். 350க்கும் 697க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்துக்கிங்க. 347 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அந்த 347 பாயிண்ட் தான் வந்து இன்னைக்கு டோட்டல் மார்க்கெட் ஆசிலேஷனே இருந்திருக்கு. க்ளோசிங் பாயிண்ட், க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அது ப்ரீவியஸ் இன்னையோட க்ளோசிங் பாயிண்ட், அதாவது நேற்றோட மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் 520. மார்க்கெட் ஓப்பன் ஆகுது 350, க்ளோஸ் ஆனது 525. ஸோ ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங்க்கும் இன்னைக்கு மார்க்கெட்டோட க்ளோசிங்க்கும் உள்ள வித்தியாசம் தான் இதில் காட்டுற இந்த ரேட்டு வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 287 ரூபா காட்டுது இல்லையா, நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆன டைம்லேருந்து நேற்று மார்க்கெட் இந்த ரேட்டு க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா, இதுக்கான வித்தியாசம் தான் இந்த 287. ஸோ முந்தானத்து போய் பார்த்தீங்கன்னா எந்த ரேட்டுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா, க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்கள் 38,238. 38,238 இன்னைக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் 38,525. 38,238க்கும் 525க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்கன்னா 281 ரூபா வித்தியாசம். அதுதான் இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ நேற்று ஒரு நாளைக்கு மார்க்கெட் வந்து இங்கே ப்ளஸ் போட்டிருக்காங்க. ப்ளஸ்ன்னா மார்க்கெட் வந்து கூடியிருக்கு. ஆமாம், இப்போ இங்கே வந்து 238லேருந்து 525 வரைக்கும் வந்திருக்கு இல்லையா. 525 230 525 287 ரூபா ஏறி இருக்குன்னா ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம், கிரீன் கலரில் வரும். அப்படி ஒருவேளை மார்க்கெட்டு இறங்கி இருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே மைனஸ்ன்னு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே இதில் வந்து ரெண்டு விஷயம், ஒன்று வந்து கிரீன் கலரில் இருக்குது, ஒன்று வந்து
கிரீன் கலர், இன்னொரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர். இது வந்து கேண்டில் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காட்டுற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் கேண்டில், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் டவுனாக இருக்குது அப்படிங்கிறதா இந்த ரெட் எல்லாம் காட்டுது. ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் ரெட்டு பார்க்குறீங்களோ அதெல்லாம் மார்க்கெட்டு டவுன் ஆன டேஸ். எங்கெங்கெல்லாம் க்ரீன் காட்டுதோ அதெல்லாம் மார்க்கெட்டு அப்பான நாள். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி அதாவது ஓப்பன் ஆகி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரேட்டு. ஸோ ரெட் கலர்லாம் இறங்கின நாட்கள், மார்க்கெட் வேல்யூ இறங்கின நாட்கள். க்ரீன் எல்லாம் மார்க்கெட் வேல்யூ ஏறின நாட்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஏன் இந்த மாதிரி கேண்டில் சார்ட்டு எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் நான் பின்னாடி சொல்லித்தரேன். ஸோ இதில் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட் கலர்லாம் மார்க்கெட் இறங்கின நாட்கள், க்ரீன் கலர்லாம் மார்க்கெட் இறங்கின நாட்கள். இது ஒன் டே சார்ட். இதில் ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு நாளை குறிக்கும் வரிசையா. இன்னைக்கு நேற்று ரேட்டு வரைக்கும், நேற்று ரேட்டு வரைக்கும் காட்டுது. ஸோ இது பல இயர்ஸ்க்கு இருக்கும். நம்ம இது காட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த டேட்லேருந்து தான் காட்டுது. 2017 3ஆம் மாதத்துலேருந்து தான் காட்டுது. அது ஃபர்தராக வேணும்னா நீங்கள் சார்ட் தனியாக வேறு ஏதாவது சைட்டில் போய்ட்டு, இல்லை இதே சைட்டில் ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இதெல்லாம் நீங்கள் அதிகமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஐடியா வரணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போது மார்க்கெட்டு வந்து இறங்கின நாட்கள், மார்க்கெட் இதெல்லாம் ஏறின நாட்கள். இப்போ பாருங்கள், இது வந்து மார்க்கெட் இறங்கின நாள். மார்க்கெட் இறங்கிருக்கு, அடுத்த நாள் மார்க்கெட் இறங்குது, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறி இருக்கு, அடுத்த நாள் மார்க்கெட் ஏறி இருக்கு, அடுத்த நாள் மார்க்கெட் ஏறி இருக்கு, அடுத்த 3 நாள் 4-5 நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கியிருக்குன்ற அப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும் ஏறி இருக்கு, அடுத்து ஒரு 5 நாள் இறங்கிருக்கு, இப்போ 2 நாள் ஏறி இருக்கு. இன்னும் எத்தனை நாள் ஏறணும்னு தெரியாது, எத்தனை நாள் இறங்கணும்னு நமக்கு தெரியாது. இதை வந்து நான் ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன். அந்த டெக்னிக் வச்சு நான் ட்ரேட் பண்ணுவேன். நான் என்னோட ட்ரேடிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா பொசிஷனும் இருக்கும், இன்ட்ராடேவும் இருக்கும். ஸோ பொசிஷன், இன்ட்ராடே இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேணாம். அதெல்லாம் ஞாபகம் முடிஞ்சால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளோதான். இது ஓவரால் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் சார்ட் பார்த்துருக்கேன். ஸோ சில்வர் மைக்ரோவோடது எப்படி பார்க்கணும் சார்ட்னு investing.comல போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த நிறைய சைட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற சைட் இதுதான். ஸோ investing.com. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே டைப் பண்ணிங்கன்னா இதில் எல்லாமே வரும். லெட்டா, ஜிங்கா, காப்பரா. இப்போ நான் வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேடிங்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வெள்ளியை வாங்கி விற்கிறது, க்ரூட் ஆயில் ஒரு 10 பேரல் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் வந்து பெரிய ரிஸ்க்லாம் நான் எடுக்க மாட்டேன். ஸோ சார்ட்டை பற்றி நீங்கள் இது என்னென்ன கமாடிட்டியில் என்ன ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இன்றைக்கி இது போதும். இந்த வீடியோவில் அடுத்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை இதே வீடியோவில் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னோடய லிங்க் அப்டேட் பண்ணுறேன், என்னோடய மெயில் ஐடி அனுப்புகிறேன். உங்களோட டவுட்ஸும் நீங்கள் அதில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். என்னோடய ஃபர்தர் வீடியோ அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா